சுண்டக்காய் வத்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 2 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4-5 வெந்தயத்தோட பெருங்காயம், 4-5 குண்டு வரமிளகா, கருவேப்பிலை. இது எல்லாமே தாளிப்புக்கு தேவையான விஷயங்கள். அதுக்கப்புறம் 1 இல்லைனா 1.5 டேபிள் ஸ்பூன் வத்தல், சுண்டக்காய் வத்தல், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, அப்புறம் 2 டீஸ்பூன் உப்பு நான் எடுத்திருக்கேன். உங்கள் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 6 இல்லைனா 8 வெங்காயம் போடலாம். வெங்காயம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவாய்டும் பண்ணலாம். தண்ணி 600 to 800 ml தேவைப்படும். இதில் தான் நான் புளி தண்ணி பண்ண போகிறேன். இந்த தண்ணியில் தான் புளியை கரைச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு திக்கனிங்காக நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணுவோம். இதில் அரிசி மாவு பருப்பு பொடி ரெண்டும் சேர்த்து போடுறேன். நீங்கள் அரிசி மாவு மட்டும் போடுறவங்களா இருந்தால் 3.5 டீஸ்பூன் போடுங்க. நான் பருப்பு பொடி 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன் போடுறேன். அது தவிர 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வாசனைக்கு ஊற்றலாம். இப்போ புளி தண்ணிக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் நான் 1.5 டீஸ்பூன் புளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ புளி பேஸ்ட் இல்லாமல் புளியே போடணும்னு நினைக்கிறவங்க ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதிலிருந்து தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக வரும். ஸோ இதுதான் புளி தண்ணி ரெடி ஆகிடுது. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா முதல்ல கடுகு போட்டு கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போடுங்க. அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா வரமிளகா போடணும். வரமிளகா போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை. இது எல்லாமே வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. போட்டுட்டு பெருங்காயமும் ஆட் பண்ணிடலாம் இதுலேயே. இப்போ இந்த தாளிப்பை நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுடலாம் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சுண்டக்காய் வத்தலை 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பதமாக வறுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை எடுத்து ஒரு தனியாக கப்பில் வச்சுடுங்க. இப்போ அடுத்தது நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் போடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ வெங்காயம் போட வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே லோ ஃப்ளேமில் வச்சு மஞ்சத்தூள் போட ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நான் வெங்காயம் போட்டிருக்கனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ லோ ஃப்ளேம் பண்ணிக்கிட்டேன். லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஐம் ஆடிங் எல்லா பொடியும் ஆட் பண்ணுறேன். மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, தனியா பொடி, அப்புறம் சீரகப்பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆகிடுது. இப்போ இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும் மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு பதமாக. அதுக்கப்புறமா இப்போ இந்த சுண்டக்காய் வத்தல் வறுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். இந்த டைமில் நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். புளி தண்ணி ஊற்றிட்டு அதிலே நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதியல் வரும். கொதித்து வந்ததுக்கப்புறமா மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் பொடிகள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால அதுலேயே பச்சை வாசனை போயிடும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அரிசி மாவில் ஒரு 50 ml தண்ணி ஊற்றினா போதும். 50 ml தண்ணி ஊற்றி லம்ப்லாம் வராமல் கரைச்சி எடுத்து அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு முதல்ல ஹை ஃப்ளேமில் வைங்க. கொதித்து வர ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணலாம். அரிசி மாவு மட்டும் போடுறவங்களா இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 12 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த பருப்பு பொடி ஆட் பண்ணுறதுனால 8 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பருப்பு பொடியை ஒரு அகெயின் 50 ml தண்ணியில் கலந்து அதில் ஊற்றிட்டு திரும்பவும் பாயில் பண்ணிவிட்டு மீடியமில் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணணும். அந்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பை ஆட் பண்ணிடுறேன். அதில் தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயுமே வாசனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுறேன். கம்ப்ளீட்டாக நல்லெண்ணெயில் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களும் பண்ணலாம். இது நான் நல்லெண்ணெய் வாசனைக்கு மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். ஐ ஹவ் மை ஓன் ரீசன். ஸோ இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் பாயில் பண்ணி வந்ததுக்கப்புறமா அந்த ஆல்மோஸ்ட் அந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வத்த குழம்புக்கு தேவையான திக்னஸ் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
இதுதான் வத்த குழம்பு ரெடி. தேங்க்யூ.